தீவிர திருத்த பணிகள் கடந்த 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 4ஆம் தேதி வரைக்கும் வாக்காளர்கள் சேர்ப்பு போன்ற பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்தில் இருக்கின்ற 234 தொகுதிகளிலும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற பொறுப்பாளர்கள், வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், மண்டல தலைவர், கிளை தலைவர் உள்ளிட்ட அனைவருமே மிக ஆர்வத்தோடு வேகத்தோடு இந்த பணியை செய்து கொண்டிருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது. இந்த பணியில் எந்தவித தொய்வும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதரர்கள் மிக கவனமாக இருந்து வருகிறார்கள். அதிகாரிகள் அவருடைய சுற்றுப்பயணம் பிஎல்ஓ, பிஆர்ஓ, ஏஆர்ஓ போன்ற அதிகாரிகள் அவருடைய செயல்பாடுகளும் கூட பாரதிய ஜனதா கட்சி சகோதரர்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எந்தவித தவறும் எந்த இடத்திலும் நிகழ்ந்துவிடக்கூடாது, யாருக்கும் எந்த தவறும் நடக்கக்கூடாது, எல்லாம் நியாயமாக நடக்க வேண்டும் என்ற சிந்தனையோடு இது திருத்த பணிகள் முன்னெடுத்துச் செல்லப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. 4ஆம் தேதி துவங்கி டிசம்பர் 4ஆம் தேதி துவங்கி அடுத்த மாதம், அதற்கு அடுத்த மாதம் ஜனவரி 7ஆம் தேதி வரைக்கும் திருத்தம், நீக்கல் போன்ற பணிகள் நடக்க இருக்கின்றன. அந்த பணிகளை எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்கின்ற முன் தயாரிப்போடு கூட பாரதிய ஜனதா கட்சி வீடுகளாக சென்று மக்களை சந்தித்து வருகிறார்கள். ஆகவே எங்களை பொறுத்தவரைக்கும் இந்த திருத்த பணியில் எங்களுடைய முழு பங்களிப்பையும் அளித்து வருகின்றோம். என்னுடைய முதல் மீட்டிங் அண்ணன் ரகுபதி அவர்கள் நம்ப முடியல. அவர் சொன்ன மட்டும் எப்படி நம்புறீங்க? அவர் அமைச்சராக இருக்கட்டுமே, எங்களுடைய மீட்டிங் எங்களை அப்பப்ப தகவல் தரப்படி திமுக என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற தகவல் தரதெல்லாம் அண்ணன் ரகுபதி அவர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். காலம் என்ன இருக்குதுங்க, எல்லாமே முழுமை விட்டு வரணும்னு சொன்னாங்க. அது ஜனவரி மாதம் தான் முடியும். அது எந்த கட்சிக்காக இருந்தாலும் தான். முதல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியை எடுத்துக்கொண்டாலும் தான், காங்கிரஸாக இருந்தாலும், கம்யூனிஸ்டாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தை கட்சியாக இருந்தாலும் முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? எத்தனை வருஷமா அவங்க கூட்டணியில் இருக்காங்க? முழு மனதோடு ஏற்றுக்கிட்டு இருக்காங்களா? காங்கிரஸ் கட்சி குழு அமைச்சிருக்காங்க, பேச்சுவார்த்தை குழு அமைச்சிருக்காங்க. நாங்களும் குழு அமைச்சிருக்கிறோம், எங்களுக்கும் குழு இருக்குது, அதிமுகலையும் குழு இருக்குது, எல்லாமே இருக்குது. நீ யோசிச்சுட்டு பேசக்கூடாது. சமூகத்தில் அவங்க நம்பி வந்தாரு, ஏமாத்துட்டாரு, ஏமாத்துறாரு. அதே போல ஓபிஎஸ்டி பாஜக நம்பி போனாங்க, கடைசி பாஜக கைது அதிமுக ஒருங்கிணைப்பு எதிர்பார்த்தாங்க. நம்பி வந்தவர்களை ஏமாற்றக்கூடிய பழக்கம்
பாரதிய ஜனதா கட்சியில கிடையாது. ஆனா நம்பி வரக்கூடியவர்கள் எந்த நோக்கத்தோடு வருகிறார்கள் என்பது நாம் பார்க்கணும். அதை வச்சுட்டுதான் ஏற்கப்பட வேண்டுமா, ஏற்கப்படக்கூடாதா, அல்லது காலம் தாழ்த்தி ஏற்றுக்கொண்டு கொள்ள வேண்டுமா, இதெல்லாம் முடிவு பண்ணும். பாஜக ஓபிஎஸ் மீண்டும் ஓபிஎஸ் வந்து இப்போ வந்து அவருடைய அமைப்பினுடைய பெயரையே மாத்திருக்கிறாரு. அதோட சேர்ந்து சில விஷயங்களும் கருத்துக்களை அவர் சொல்லியிருக்கிறார். அதே நீங்கள் அவருடைய கருத்தை சொல்லியிருக்கிறார். அதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். யாருக்கு எந்த கட்சியுமே வந்து கூட்டணி வைப்பது அவரவர்களுக்கு இருக்கக்கூடிய லாப நஷ்டங்களை, தேர்தல் லாப நஷ்டங்களை அடிப்படையை வச்சுதான் பார்ப்பாங்க. அதனால எதையும் முடிவு என்று நாம் முடித்து வைக்க கூடாது. இதுவரைக்கும் தேர்தல் அறிவிப்பு வருவதற்கும் கூட்டணி எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். கடந்த காலமாக இந்த ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் பங்குவது இல்லாத இருந்தது. எல்லா கட்சிகளுமே ஆட்சியில் வந்து அதிகாரத்தில் இருக்கிறாங்க. பிஜேபி அதை எப்படி பார்க்குது? பிஜேபி ஆட்சியில் அதிகாரத்தில் அவர்கள் கட்சியாக வெளியிட்டது கூட்டணி ஆட்சி பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு புதுமையான ஒரு விஷயம் கிடையாது. அறுதி பெரும்பான்மை பெற்று மத்தியில் ஆட்சி அமைத்த நேரத்திலும் கூட பிரதமர் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் கொடுத்தார். தமிழகத்திற்கு புதிதாக இருக்க காரணம் 60 வருஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். இப்ப திமுகலேயே வந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாச்சு. திமுக என்ன பதில் சொல்ல போறாங்க நமக்கு தெரியாது. அந்த பதிலை பற்றி நாம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா சொன்ன வாக்குறுதி, மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை கூட்டணி வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்க. அந்த வாக்குறுதி 1000 வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. நான் நடப்பேன், நான் பார்ப்பேன். வாங்கின எல்லா மனுக்களுக்கும் உடனடியாக 100 நாளை கூட இடம் செய்து கொடுத்துருவேன் சார். ஒரு பட்டியல் கடிதம் சார், எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எத்தனை பேருக்கு தீர்வு கண்டிருக்கீங்க, தீர்வு கண்டவர்கள் எந்த மனநிலையில் இருக்காங்க, கொஞ்சம் கேளுங்கடா. அண்ணாமலை மாநில பாஜக வந்து மிகவும் எழுச்சி உலகம் ஒரு பயங்கரமான எல்லா மத்தியிலுமே பேசியிருக்கிறது. பாஜக மாற்றுவதற்கு பிஜேபியோட செயல்பாடு எந்த அளவுக்கு திருப்பி வராங்க சீரியல் பிஜேபி எந்த அளவுக்கு அண்ணாமலை அவர்கள் வேகமா செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா? செயல்பட்டு இருக்காங்களா இல்லையா? தமிழக பாரதிய ஜனதா கட்சி வேகமா செயல்படுதா இல்லையா? நான் கேட்கிறது அண்ணாமலை அவர்கள் வேகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறாரா இல்லையா? தலைமை பொறுப்பிலிருந்து மாற்றின பிறகும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நிகழ்ச்சிகளுக்கு வர்றாங்க. அவருடைய கருத்துக்கள் அங்க வந்து முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கப்படுகிறது. அது எல்லாரும் தான் பாக்குறீங்க. அதே போல பிஜேபியும் மிக வேகமாக செயல்படுது, அதையும் நீங்க பாக்குறீங்க. வேற என்ன மரியாதைக்குரிய நைனா நாயகன் அவர்கள் பொறுப்பெடுக்கும் போது நான் சொன்ன வார்த்தை ஒன்று நினைவிருக்க நினைக்கிறேன். அவர் புயல் இவத்தெண்கள் சார், கூட்டணியில வந்து எடப்பாடி பழனிசாமி துறையை அறிவிச்சு அதிலிருந்து பேசிக்கிட்டு போது அதிமுக முன்னணி தலைவரை செல்வதன் மாதிரி இன்னும் பல தலைவர்கள் விளையாடுவாங்க. அதனால இந்த கூட்டணியில வந்து இன்னும் தலைவரை ஏற்படும் சொல்றாங்க. அதுக்குள்ள பதிலை மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடி அவர்கள் சொல்லியிருக்காங்க.
அதிமுகவுக்கு கடந்த தேர்தல் எல்லாம் தோல்வியை தொடர்ந்தாங்க அதிமுக. அதுபோல மேலும் அதிமுக வலைதளங்கள விமர்சனம் பண்றாங்க. ஒருங்கிணைப்பாளர் அதிமுகவுக்கு அந்த தேர்தலை இந்திய கூட்டணி வெற்றி சாத்தியப்படும். நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? இன்னைக்கு கூட்டணி நீங்க எப்படி அமைக்கிறீங்க அமைக்காததுதான் ரெண்டாவது விஷயம். இன்னைக்கு மக்கள் ஒரு கூட்டணி அமைச்சாச்சு. கூட்டணி திமுகவை தோற்கடித்தே தீர வேண்டும் என்கின்ற வைராக்கியத்தோடு வந்துட்டு இருக்குது. ஆகையினால யார் எங்க போறாங்க எல்லாம் ரெண்டாவது விஷயம். மக்கள் முடிவெடுத்திருக்கக்கூடிய அந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியை முடிவு செய்திருக்கிறாங்க, வெற்றி பெறும். கவலைப்பட வேண்டிய அப்படி தன்னுடைய ஓட்டு போகும்னு யார் நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கவலைப்படட்டா. எங்களுக்கு மரியாதைக்குரிய அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்து முடித்துவிட்டு யாரை சந்திச்சாரு? யார மறுத்தாரு? நீங்க தானே சார் போட்டீங்க. நீங்க மறுக்கிறீங்களா? நீங்க போய் செய்து போட்டு நீங்க சொல்றீங்களா? சார் நான் கேட்கறது போய் சொல்லுங்க. நாங்கள் பொய்யான செய்தியை போட்டு விட்டோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? நான் எடுத்துக்கிட்டேன். செங்கோட்டையன் டெல்லிக்கு சென்று பாஜக உறுப்பு இடங்களையும் நடத்தி சந்தித்தார். அவர் சொன்னாரு. அது கூட பூம்பரங்கள் ஒரு கருத்து சொன்னாங்க. அதை நம்ம ஏற்றுக்கலாமா இல்லையா? செங்கோட்டையன் அவர்கள் தலைவர்களை சந்திக்கிறது சகஜமாக அவர் சந்திச்சிருக்க முடியும். ஆனால் அவரு இப்ப நான் உங்களை சந்திக்கிறேன், எனக்கு ஒரு நோக்கம் இருக்க முடியும். என்னுடைய நோக்கத்தோடு நீங்க உடன்பட்டு பேசினீங்களா? நீங்க உடன்பட்டு பேசினீங்களா? இல்ல. ஆனா இங்க நீங்க முந்தா நாள் எடுத்த நியூஸ் நேற்றைய போட்டிருந்தீங்க. யாரெல்லாம் சந்திச்சாட்டு சொல்லுங்க சார். யாரெல்லாம் சந்திச்சாட்டு நீங்க போட்டீங்க? இருங்க சார், கேட்டது போய் சொல்லு. யாரெல்லாம் சந்திச்சாட்டு போட்டீங்க? சேகபாபு யாரும் செங்கோட்டையனும் சந்தித்தார்கள் போட்டீங்கல்ல. இன்னைக்கு நீங்க மறுப்பு தெரியுங்களா? நாங்க போய் சொல்லிட்டோம். அவ்வளவு மீடியாவும் போய் சொல்லிட்டோம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீடியாவும் நாங்க சேர்ந்து போய் சொல்லிட்டோம். நீங்க சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. நடந்த செய்தியை நீங்கள் போட்டு இருக்கிறீர்கள். அப்போ பயப்படுறது யாரு? பயப்படுறது திமுக. 26 தேர்தல் ஜென்சி ஓட்டுகள் மேஜர் ஜென்சி ஓட்டுகள் புதிய வாக்காளர்கள் அது விஜய்க்கு தான் போட்டு வாய்ப்பு வாய்ப்பு இல்லை அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு தலைவருக்கு நீங்க அந்த தலையில் எழுதி பார்க்க கூடாது. அவங்க ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க தான். அதுக்கு மேல நான் சொல்றது சொல்லியிருக்காது. திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் எதிர்களில் உள்ளவங்க எல்லாம் ஒரு நிலையத்தில் தமிழகத்துக்கு அழைப்பு கொடுத்திருந்தோம். மீண்டும் அவங்க நம்பிக்கை இருக்கிற வருடம் திட்டங்கள் எல்லாம் வருவாங்க. சார், தமிழ்நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்று யாரெல்லாம் விரும்புகின்றீர்களோ அவர்கள் அத்தனை பேரும் தமிழகத்தினுடைய நன்மை கருதி எதிர்காலம் கருதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்கு தயாராக வந்தாக வேண்டும். அப்படி இல்லைன்னு சொன்னாச்சுன்னா ஏதோ உள்நோக்கம் இருக்குன்னு நாம கருத முடியும். தொடர்ந்து தமிழகத்திற்கு மத்திய இன்னும் நிறைய சொல்லுவாங்க. அடுத்த மாசம் இதோட கூடுதல் வரும். ஜனவரி மாசத்துல அதோட கூடுதல் வரும். ஜனவரி மாசம் கடைசியில பெரும்பாலும் எல்லா இதுவரைக்கும் 1000 ரூபாய் வாங்காததெல்லாம் 1000 ரூபாய். இன்னொரு நடந்தால் நடக்கும். எல்லா ஆண்களுக்கும் இலவச பஸ், பெண்களுக்கு தனி பஸ், ஆண்களுக்கு தனி பஸ். பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்கோம்.
ஆண்களுக்கு நாங்க 2000 ரூபாய் கொடுக்கிறோம். நான் இங்க உள்ள கதையை சொல்றேன். ஏன் உங்களுக்கு பீகாரில் இல்லை? ஏன் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு இதுதான் கொண்டு வரணும். ஏன் சார் இந்த முன்னெடுப்பு வேலைகள்லாம் செய்யல? அப்ப இதுக்காக காத்துட்டீங்களா? மழை வராதா? நீங்கெல்லாம் நாமெல்லாம் என்ன நினைச்சிட்டு புயல் அப்படியே போயிடாதா, வராம போயிடாதா? புயல் வரணும்னு எங்க கூடிய ஒரு அரசாங்கத்துக்கு முறையா பாக்குறோம். பெரிய அதுல என்ன சொன்னாங்க? 4000 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு துணி விழுந்தாலும் கூட ஓட வழியா போய் அங்க போய் சேர்ந்துடும். சொன்னாங்களா? இல்லையா? சொன்னாங்கல்ல. சென்னை வாழ் மக்கள்கிட்ட கேளுங்க எப்படி இருக்குதுன்னு. இப்ப என்னன்னு சொன்னா, கடல் தண்ணியே உள்ள வந்துடும் போல இருக்குது. அவ்வளவு கவனிப்பு குறைவாட்டு இருக்குது. பூவன் கதை இது சார். பூவன் கதை மறக்கப்படல. அன்னைக்கு கூவத்தை வந்து சரி பண்ணி இருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா சார்? சொல்லுங்க. உலகத்துடைய தேவையில்லை வந்து 4 கூட்டணி பேச்சுவார்த்தையில இன்னும் வந்து முறைப்படியான தொகுதி பங்கிகளோ இடங்களோ இன்னும் பேச்சு ஆரம்பிக்கல. அது முடிஞ்ச பிறகு நாம வந்து அந்த விஷயங்கள் எங்களை பொறுத்தவரைக்கும் நாங்க வந்து 234 எங்காவதுதான் கண்டக்ட் பண்றாங்கன்னு மாநிலங்களோட அந்த தயாரிப்போட களத்தில் வேலை செய்யணும். இந்திய கூட்டத்தில் வெளியே அதுன்னு சொன்ன காலம் இருப்போம். ஈடியை வச்சு ஆளுந்த ஒண்ணு பண்ண சொல்லுங்க. ஈடியை கலைக்க சொல்லுங்க. நாங்க கொள்ளையடிச்சுட்டே இருக்கோம். கேட்கறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. ஈடி எல்லாம் கலைச்சிருங்க, போலீஸ் எல்லாம் கலைச்சிருங்க, ஒண்ணும் கிடையாது. ஈடி தேர்தல் ஆணையம் சிபிஐ எல்லாமே வந்து பிடிக்கிறதுதானே போலீஸ் வச்சிருக்கீங்க. போலீஸ் திருடன் பிடிக்க தானே வச்சிருக்கீங்க. இல்லையா? அரசியல் பரிமாண நோக்கத்தோட பாஜக செயல்படுதுன்னு சொல்றாங்க. எல்லா விஷயத்தையும் எந்தவித காரணம் என்னன்னு சொல்லலாம். ஆனால் இதை காரணமாக வைத்துக் கொண்டு நாட்டை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கும்பல், ஒழிக்கப்பட வேண்டிய கும்பல் ஒழிக்கப்படவில்லை என்று சொன்னால் அது ஒட்டுமொத்த தமிழ் இனத்திற்கும் மிகப்பெரிய அழிவு. இந்த போதைப் பொருள் மற்ற விஷயங்களை நான் பல தடவை சொல்லிடுறேன். பச்சைக்கூறி தப்பாதுடா, சிங்க இது சிக்காதுடா, சுத்து போட்டு நிக்காதடா, சூற விட்டா தாங்காதுடா. சிவண்டா சிவண்டா சிவண்டா, எதுக்க எவண்டா எவண்டா எவண்டா.